அவசரப்படாத மோகன், பொறுமையா இரு. அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா. எனக்கோ உங்களுக்கோ ஃபைனான்ஸ் பார்ட்டிங்க யாரையும் தெரியாது. சார் அவருக்கு தெரிஞ்ச பார்ட்டியை கூட்டிட்டு வந்திருக்காரு. இவர் சொன்னா இன்ட்ரெஸ்டும் குறைச்சலா இருக்கும். பணம் கட்ட கஷ்டமா இருந்தா அதுக்கான டைமும் வாங்கிக்கலாம். ஆமாங்க, எனக்கும் இவங்க கிட்டயே வாங்கிக்கலாம்னு தான் தோணுது. நீங்க உடனே துளசிக்கு ஃபோன் பண்ணி அவளை வர சொல்லுங்க. இரு பத்மா, எல்லாத்துக்கும் இப்படி அவசரப்பட்டா எப்படி? நான் தான் அவங்க கிட்ட கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன்ல. பொறுமையா இரு, நிதானமா என்ன பண்ணலாம்னு யோசிக்க. ஆமா, உங்களை விட்ட காலம் பூரா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களை கேட்டா வேலைக்கு ஆகாது. நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். பத்மா, பத்மா, இந்தாங்க சார். கொடுங்கம்மா. டாக்குமெண்ட்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பேசாம இருங்க. டாக்குமெண்ட்லாம் பக்கவா இருக்குமா? ஆமா, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது? ஆம், டேய், என்ன ஏண்டா பாக்குற? உனக்கு தானே எவ்வளவு செலவாகும்னு தெரியும். கல்யாணத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கேளு. சார் ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். 20 லட்சமா? அவ்வளோலாம் முடியாதுங்க. 15 வேணா கொடுக்கலாம். சார் 15னா பத்தாதுங்களே. ஏப்பா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. நமக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால தானே உன்னை கூட்டு வந்திருக்கேன். அவங்க கேட்கற அளவு கொடுக்கலாம்ல. ரீபேமெண்ட் சோர்ஸ் வெயிட்டா இல்லையே, அதான் யோசிக்கிறேன். சரி, நீங்க சொல்றதால 18க்கு ஒத்துக்கிறேன். அதுக்கு மேல முடியாது. என்ன சம்பந்திமா, 18 தான் கொடுப்பேங்கிறாரு. போதுமா? சமாளிக்க முடியுமா? டேய், போதும் இல்ல? ஓகே சார், 18னா கூட நாங்க சமாளிச்சுப்போம். அப்புறம் என்னையா, அட்வான்ஸ் அமௌண்ட்டை இப்போவே கொடுத்துரு. மீதி எப்போ கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன, எல்லாத்தையும் இப்போவே பேசி முடிச்சிடலாம். இருங்க இருங்க, குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நிதானமா நாங்க யோசிச்சு முடிவு பண்றோம். ஏங்க, அவங்க தான் இப்பவே தரேன்னு நீ சொல்றாங்கல. பேசாம நீங்க இருக்கியா? எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ண முடியாது. நம்ம லட்சக்கணக்கில் பணத்தை வாங்குறோம். அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? நான் தான் அவங்க கிட்ட கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்கறேன். இல்ல எதுக்காக அவசரப்படுற? சம்பந்தி, நாளைக்கு நாங்க கடன் வாங்கினாலும் இவன் தான் உழைச்சு கட்டியாகணும். அதுக்கான சக்தி எங்களுக்கு இருக்கான்னு நாங்க யோசிக்கணும். அதுக்காவது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிங்க சம்பந்தி, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன இருந்தாலும் பண விஷயம் இல்லையா, யோசிக்கிறது தப்பே இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சம்பந்தி, நீங்க தப்பான ஆள்கிட்ட போயிடாதீங்க. உங்க குடும்பத்துக்கு இவர் தான் கரெக்டா வருவார் தான் இவரை கூட்டு வந்திருக்கேன். நீங்க யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. அப்ப நான் வரேன் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி. போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வரேன். சரி, வரேங்க. வரேன் வாங்க சார். சார். என்ன என்ன அப்படி பாக்குற? கடன் வாங்குறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. எல்லாம் யோசிச்சு தான் செய்யணும். முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் உள்ள வை. டேய், இந்த மனுஷன் எதையும் தொலைங்க விட மாட்டாருடா. உள்ள வா. ச்சே. ஏய்யா, இவ்வளவு பேசியும் டாக்குமெண்ட் நம்ம கைக்கு வரலையே. பணத்தை செட்டில் பண்ணி இன்னைக்கே டாக்குமெண்ட்டை வாங்கிடலாம்னு நினைச்சேன். மிஸ் ஆயிடுச்சையா. சரி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களா? சொல்லு. உங்ககிட்ட கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. இது உங்க சம்பந்தி வீடு வேற. ஏன் மூலமா பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து இந்த வீட்டையே கேப்சர் பண்ண பாக்குறீங்களே, இது தப்பு இல்லையா? யோ, தொழில் வேற குடும்பம் வேறயா. நம்ம தொழில நீதி நேர்மை உறவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. யோ, 18 லட்சம் ரூபா கொடுத்து 1 கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டை சொந்தமாக்க போறேன். அதிர்ஷ்டம் எப்பவும் வராது. அது வர்றப்போ நாம தான் பயன்படுத்திக்கணும். புரியுதா? எல்லாத்துக்கும் மேல ஆண்டு அனுபவிக்க போறது அவங்க மகளும் தானே. வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இருக்காம வண்டியில ஏறியா. பாயா வரேன். நம்ம சாதிச்சு குட்டிமா. என்னாச்சு? என்ன ஆச்சா? ஜெயிச்சிட்டு குட்டிமா, ஜெயிச்சிட்டோம்.
கையோ கையோ குட்டிமா, விடுங்க. நம்ம இத்தனை கஷ்டப்பட்டோம் இல்லையா, அதுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருச்சு. மினிஸ்டர் போய் பார்த்தல, அவர் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசி உனக்கு காலேஜ் சீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா குட்டிமா, சத்தியமூர்த்தி சார் இவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. மினிஸ்டர் போய் பார்த்து அவர்கிட்ட எடுத்து சொன்னதும் அவர் ஒரு ஃபோன் பண்ணி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. என்னால நம்பவே முடியலைங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த காலேஜ்? KRS காலேஜ் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? சென்னையில சீட் கிடைக்கலையா? சென்னையில சீட்டு கிடைக்கல குட்டிமா. நேத்தே போயிருந்தா கூட கிடைச்சிருக்கலாம். நேத்தே சென்னை சிட்டில எல்லா காலேஜ்லயுமே சீட் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சான். பாண்டிச்சேரியில் மட்டும் இந்த காலேஜ் சீட் இருக்குன்னு சொன்னாங்க. அதே அவர் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டாரு. தப்பு பண்ணிட்டோம் குட்டிமா. நேத்தே நம்ம போய் அந்த பிஏ பார்த்துருந்தோம்னா பிரச்சனையே இருந்திருக்காது. சென்னையிலே சீட்டு கிடைச்சிருந்திருக்கும். பவித்ரா ஃபங்க்ஷன் போயிட்டதுனால தான் போக முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா நீ சென்னையிலே படிச்சிருந்திருக்கலாம். நேத்தே போயிருந்தா சென்னையில சீட் கிடைச்சிருக்குமா? ஆமா, சென்னையில ஒரு காலேஜ்ல 2 சீட் வேக்கண்டா இருந்துச்சான். நேத்தா ஃபில் ஆச்சான். எல்லாம் உங்க காலேஜ் பசங்க தானா. நீ ஒன்னும் கவலைப்படாத. பாண்டிச்சேரியில மினிஸ்டர் பேச சொன்ன காலேஜ் சூப்பரான காலேஜா. நீ அங்கேயே சேர்ந்துரு. இல்லைங்க, எனக்கு என்னமோ பாண்டிச்சேரி போய் படிக்கிறது சரியா வராதுன்னு தோணுது. ஏய், ஏன் அப்படி சொல்ற? பாண்டிச்சேரினா அங்கேயே ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கும். ஹாஸ்டல்லே தங்க வேண்டியதா இருக்கும். அப் அண்ட் டவுன்லாம் போயிட்டு வர முடியாது. அதுல உனக்கு என்ன கஷ்டம்? உங்களை தனியா விட்டுட்டு நான் எப்படிங்க அங்க இருக்கிறது? என்னை விடுங்க. என்ன பிரிஞ்சு உங்களால எப்படி இருக்க முடியும்? தனியா நீங்க எப்படி சமாளிப்பீங்க? அத்தை இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களும் மும்பை போயிட்டாங்க. உங்களை யாருங்க பாத்துப்பாங்க? உங்களை தனியா விட்டுட்டு போய் என்னால பாண்டிச்சேரியில இருக்க முடியாதுங்க. ரொம்ப கஷ்டங்க. என்ன சொல்ல வர? அந்த காலேஜ் வேணான்றியா? ஆமாங்க, சென்னையிலே வேற ஏதாவது காலேஜ பாப்போம். ஏய், என்ன விளையாடுறியா? சென்னை சிட்டில மினிஸ்டர் பிஏ ஃபோன் பண்ணி விசாரிச்சதுல சென்னை சிட்டிக்குள்ள எந்த காலேஜுமே இடம் இல்ல. இந்த ஒரு காலேஜ் மட்டும் தான் இடம் இருக்குது. இதையும் விட்டேன் வை, இந்த வருஷம் நாள் படிக்கவே முடியாது. அடுத்த வருஷம் தான் நீ படிக்கணும். என்ன பத்தி ஏன் கவலைப்படுற? உனக்கு இப்ப படிப்பு தான் முக்கியம். இங்க இருக்கிற மாதிரி தான் அங்கேயும். அங்க போய் படிக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க? இங்கன்னா நீங்க என் பக்கத்திலே இருப்பீங்க. நான் பாட்டுக்கு படிக்கிற வேலையை பார்ப்பேன். ஆனா அங்க போயிட்டா எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கும். என்னால படிப்புல கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாதுங்க. ஏய், கடைசி நிமிஷத்துலயே அப்படி கால வாரி விட்டுனுக்குற? இந்த பாரு, சத்தியமூர்த்தி சார் நமக்காக மினிஸ்டர் பிஏ பேசி காலேஜ் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்படி கடைசி நிமிஷத்துல நீ வேணான்னு சொன்னா இதெல்லாம் நம்ம பட்ட கஷ்டமே வேஸ்டா போயிடும். அது மட்டும் கிடையாது, சத்தியமூர்த்தி சார் இன்சல்ட் பண்ற மாதிரி ஆயிடும். எனக்கு எல்லாமே புரியுதுங்க. ஆனா அவ்வளவு தூரம் பாண்டிச்சேரியில போய் எப்படிங்க படிக்கிறது? நான் வேணா வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் சேர்ந்துக்கிறேன். ஐயோ, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காத. இப்ப நம்ம வெயிட் பண்றதுல டைமே கிடையாது. ஒரு நாள் டிலே பண்ணா கூட வேற ஒருத்தருக்கு அந்த சீட் ஃபில் ஆயிடும். தயவு செஞ்சு இன்னைக்கே போய் அந்த காலேஜ் பிரின்சிபலை பார்த்து சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மினிஸ்டர் பேச சொல்லிருக்காரு. அதனால உடனே போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஏங்க நம்ம கார்ல கிளம்புவோம். நீ எதுவும் பேசாத, போயிட்டு திரும்பி வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம். போய் ரெடி ஆயிட்டு வா. போ. ஏங்க, நான் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. யோசிக்கலாம் டைமே கிடையாது குட்டிமா. நீ முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா. போ, சீக்கிரம் போ. ம். ஏய் குட்டிமா, என்ன யோசிச்சு நின்னுங்கற? வண்டி உள்ள ஏறு, வா போலாம். என்னங்க, என்னாச்சு? தெரியல, இது ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். நான் போயிட்டு நானும் வரவா? இரு, இங்கே நான் போயிட்டு வந்துடுறேன். சும்மா விடக்கூடாது. யார் லைசென்ஸ் வயசுல இந்த மாதிரி அநியாயம் பண்றாடா? படிச்ச இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அநியாயமா ஒரு உசுறு போச்சே. இதெல்லாம் சும்மா விடாதீங்க. என்ன பிரச்சனை? என்ன சார், ஓட்ட தெரியாம ஓட்டி அதோ நிக்கிறா பாருங்க. அவ அநியாயமா ஒரு உசுரை கொன்னுட்டா சார். ப்ளீஸ், நான் வேணும்னு பண்ணல. மா, ப்ளீஸ் மா, நான் வேணும்னு பண்ணலமா. சார், 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 என்ன சார் பிரச்சனை? ஸ்பாட் அவுட்டா? போங்க சார், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ஏங்க, நான் கூட யாருக்கு வேணுமோன்னு பதறி போயிட்டேன். நாய் தானே அடிபட்டிருக்கு. அதுக்கே எப்படி பிரச்சனை பண்றீங்க? ஆள் என்னதான் பதறுவீங்களா? ஆடு மாடு கோழி கூட உயிர் தாங்க. உயிர் தாங்க, நான் இல்லன்னு சொல்லல. நாய்க்கு ஏதுங்க அறிவு? அது டிராபிக் சிஸ்டம் குறுக்க வந்துட்டுது. அது கரெக்டா தாங்க போச்சு. இந்த பொண்ணு ஸ்பீடா வந்து அடிச்சிருச்சு. சார், நாய் தான் உனக்கு அதான் என்ன அவ்வளவு கேவலமா? இந்த பாரு, நாய்க்கு நஷ்ட ஈடு குடுக்கலன்னு வச்சுக்க, ஒரு உசுரை எடுத்துருவான் ஜாக்கிரதை. யாரு சார், இருங்க, இருங்க, இருங்க.
மனுஷனா யாரோட நாய் இது? மாதிரி செய்யறீ. என் நாய் பாடு. என் நாய் பாடு. சொன்னா கேளு. இவெல்லாம் சொல்றது இல்ல. என் நாய் தான் செத்து போட்டு என் நாய் இது. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஹலோ ஹலோ நிறுத்துங்க. சும்மா ஆளுகாலி ஏனாயின்ட்டு நீங்க எல்லாருமே சொந்த கொண்டாட்டம் மட்டும் தெரிஞ்சு அந்த நாய் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு. அது தெரு நாய். தெருநாயாவே இருக்கட்டும்பா, அதுக்கு உண்டான நஷ்ட ஈட கொடுத்துட்டு போக சொல்லு. ஆமா, தெரு நாய்க்கு நஷ்டம் எடு கேக்குறீங்களா? நஷ்ட ஈடு கொடுத்துட்டு போக சொல்லுப்பா. சார் இந்த பொண்ணு பண்ணது தப்புதான் சார். நஷ்டம் ஈடு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. இல்லைன்னா இல்லைன்னா பிரச்சனை பெருசாயிடும். காரை உடச்சிடும். மிரட்டுறீங்களா? நாயா வந்து கார் மேல வச்சுனா கேஸ் கிடையாது. ஆனா கார் மேல கை வச்சீங்க உங்க எல்லாரும் மேல கேஸ் ஆயிடும். ஜாக்கிரதை. இவனே நடுப்புற வந்து குழப்புறான். ஹலோ குழப்பம் இல்லைங்க, உண்மையதான் சொல்றேன். ஏதோ தெரியாம கார் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்கலாம்னு பாக்குறீங்களா? என்ன இப்படி பேசுறாரு இவரு? நான் எப்படி பேசுறாங்க? உண்மையதாங்க சொல்றேன். இந்த ஏரியா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எனக்கு தெரிஞ்சவர் தான். இந்த மாதிரி நாய் அடிபட்டதுக்கு சும்மா கலாச்சிங்கிறீங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸ் எதுக்கு உள்ள வச்சிருவாரு. என்ன மிரட்டுறியா நீ? ஆனா இருங்க ஒரே நிமிஷம், அப்படியே ஒரு வீடியோ எடுத்துறாரு. நிக்கிறீங்க வாங்க. ஹலோ நம்ம போடுறீங்க இங்க வாங்க. ஹலோ வாமா. எங்க எங்க வர்ற? ஏய் நில்லு. அந்த பயம் இருக்கட்டும். ஏங்க காரை பார்த்து ஓட்ட மாட்டீங்களா? பாவம் வாயில ஜீவனம் அடிச்சு தூக்கிட்டு இருக்கிறீங்க. சாரி சார், ஆக்சுவலி நான் ஸ்லோவா தான் வந்தேன். நாய் தான் குறுக்க வந்துருச்சு. சரி சரி, இனிமேல் பார்த்து ஓட்டுங்க. ஓகே சார், தேங்க்யூ. என்னாச்சு என்னாச்சு? தெரியல சார், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் வெளியே வாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏங்க கார் உங்க கார் தானே? ஆமாங்க. லைசென்ஸ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். என்னங்க சொந்த கார் வச்சிருக்கீங்க, லைசென்ஸ் வச்சிருக்கீங்க, கார் மட்டும் சரியா ஓட்ட மாட்டீங்க. இனிமே வந்து பார்த்து நிதானமா ஓட்டுங்க. தேங்க்யூ சார். என் பேரு நிலா. ஓ நைஸ் நேம், வாழ்த்துக்கள். பார்த்து பத்திரமா போங்க. ஓகே. என்னாச்சுங்க? ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணு ஒரு நாய் ஏத்திருச்சு, அதுக்காக பஞ்சாயத்து பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆளுங்களே இப்படிதான், எப்ப யார் மாட்டுவாங்க எவ்வளவு பணத்தை கறக்கலான்னு காத்துன்னு இருப்பாங்க. உள்ள புந்து கலாச்சி விட்டேன்ல, போலாமா? The fellas know I'm a dime. It's up to you with the line. Can't believe a girl as cute as me is so லிமிட் இல்லாம ஓவரா போறீங்கடா. இதோட நிறுத்திக்கோங்க. டோன்ட் வரிமா, எங்க லிமிட் எங்களுக்கு தெரியும். ஓவராலாம் போக மாட்டோம். சூப்பரா சொன்ன மச்சி. அஜி மச்சான். திருந்தவே மாட்டாங்க. டேய் இனிமேட்டு இந்த மாதிரி அடிக்கடி அவுட்டிங் வரணும்டா. லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணணும்டா. ஓகே மச்சி, சொல்லிட்டல வந்துட்டா போச்சு. யார் இருக்காளே சாட்சி, அவ எங்க கூப்பிட்டாலும் வருவாரா. எனக்காக பணத்தை உஷார் பண்ணி ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வந்து சந்தோஷமா குடிக்க வச்சு மச்சி அவ ரொம்ப நல்லவாடா. தேங்க்யூ சிஸ்டர். ஹே டிவி போட. குறைச்சு பேசாதீங்கண்ணே. நானுங்க எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? ஏய் காலேஜ் ஏதாவது போதுங்க. பாஸ் சன் மியூசிக். அதே வண்டூருட்டா தரையா நான் எஸ்எஸ்எல்சி தான். எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே. நான் ஏய் ஏதாவது எனக்கு எப்ப பாட்டு வேணும். ஜோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஏய் சேனல் மாதிரியா இல்ல நானே கேவலமா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுவேன். சொயிங் சொயிங் டொடொடொயிங் சொயிங் சொயிங் டொடொடொடொயிங் கையளவு நெஞ்சத்துல கலவு. ஷாம், அவனுக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இதோட அவனை நிறுத்திக்க சொல்லு. ஏய் சுண்டலி, சேனல் மாத்த போறியா இல்லையா? மாத்துனா மாத்தாமல நீ ரிமோட் கொடு. சூப்பர் மச்சி, அப்படிதான்
கமான் மச்சான் அவ்வளவுதான் சூப்பரா இட்ஸ் டான்ஸ் ஆடலாம் சும்மா டார்ச்சர் பண்ணாதடா பேசாம உட்காரு வாமிட் பண்ணிட போற ஏய் நாங்களா எவ்வளவு கொஞ்சம் தெளிவா இருப்போம் நீ வா டான்ஸ் ஆடு வா ஏய் விடுடா இதாலே மண்டைய உடைச்சிடுவேன் மச்சா அவ பால தூர நீ என் கூட டான்ஸ் ஆடுவா ஓகே மச்சி நீ கூப்பிட்டா வராம இருப்பனா எனக்கு முட்டிக்கிச்சு முட்டிக்கிச்சு ஹாப்பி பீபி முட்டிக்கிச்சு முட்டிக்கிச்சு இதுக்குள்ள எல்லாம் இருக்கிறது Let's sing and dance Let's sing and dance என்ன ஷாம் இப்படி பண்ணிட்டீங்க ஹலோ பாஸ் இங்க வாங்க வண்டி சொல்லி நம்ம வந்துச்சா வரல சார் என்ன வரலையா போய் வண்டி எடுத்து சொல்லியா போய் அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன் சரியா சரிங்க சார் எங்க போறீங்க வா க்ளீன் பண்ணியா அந்த மாப் எடுத்து வந்துடுறேன் சார் க்ளீன் பண்ணியா போயா வேணாம் போ நீ போய் வண்டி வந்துச்சான்னு பாரு போ ஃபுல்லா ஏய் சாரி குட் மார்னிங் தேங்க்யூ பாய் நீ போய் பாடுறா போடா போ என்ன சார் வேணும்? ரூம் நம்பர் 104ல வண்டி கேட்டாங்க வந்துருச்சுன்னு சொல்லுங்க. தம்பிங்க பாப்பா சார் என்னமோ கேக்குறாரு பார் சொல்லு. பாக்குறேன் சார். தம்பி 104க்கு வண்டி வந்துச்சு சொல்லிடுறீங்களா? அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா சார்? இல்லப்பா ஏன் கேக்குறீங்க? சார் அவங்க ஒரு மாதிரியா இருக்காங்க சார். சவாரி ஒத்துக்கிற போய் பார்த்து எப்படி என்ன விசாரிக்க மாட்டீங்களா? ஒரு மாதிரியானா வந்ததுல இருந்து அவங்க அட்டகாசம் தாங்க முடியல சார். 2 பசங்க 2 பொண்ணுங்க ஜோடியா வந்திருக்காங்க. கண்ணு மண்ணு தெரியாம குடிக்கிறாங்க. அடிக்கடி வாந்தி வேற எடுக்கிறாங்க. சுத்தம் பண்ணியே இடுப்பு உடையுது. நாத்த வேற குடல புடுங்குது சார். ஒன்றும் முடியல சார். போதையில மரியாதை இல்லாம பேசுறாங்க சார். அவங்களை எப்படிதான் நீங்க சமாளிக்க போறீங்களோ? தம்பி டிரைவர் தொழில்னு வந்துட்டா இதெல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். ஓவரா குடிச்சிருக்காங்க சார். இருக்கட்டும், கஸ்டமர்ஸ் குடிச்சிருக்கலாம், டிரைவர் குடிக்காம இருக்கணும், அதான் முக்கியம். அவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் அனுப்பி வைங்க. ஓகே சார், இதுக்கு மேல உங்க தலையெழுத்து. டேய் எந்திரிடா. சார் கார் வந்துச்சா? ஏய் எல்லாம் ரெடியா அவங்க. ஜோ சார் வாயா. அப்படியே போயிட்டே இருக்க. பேக் யாரும் கொப்பலாம் எடுப்பான். வாயா. ஏய் வாடா. வா வா வா. எல்லாம் எடுத்தாச்சா? சரி போங்க சீக்கிரம். ஏய் ஹலோ, பேக் முன்னாடி. சார் முன்னாடி வச்சிடுறேன். நல்லா பேலன்ஸ் பண்றாரு. இதுக்கு தாண்டி நான் வரலன்னு சொன்னேன். எப்படி பண்றாங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டு தானே போகிறோம்? ஆமாடா. ஓ டிரைவர், நீ என்ன பண்ணுற? ஸ்ட்ரைட்டாக திருவான்மூர் போகிற. அங்கே போயிட்டு அப்படியே அடையாறு போயிட்டு ஒரு சின்ன யூடியூன் போட்டு அப்படியே வடபழனி போகிற. அப்புறம் என்கிட்ட கேளு, நான் அட்ரஸ் சொல்கிறேன். பச்சி சூப்பரா. தண்ணி அடிச்சிருந்தாலும் தெளிவாக ரூட் சொல்கிறேன். அவன் தெளிவா தாண்டா இருக்கான். நீ தான் ரொம்ப ஓவர் ஆயிட்ட. ஏய் எனக்கு என்னடி,
நான் தெளிவாக தான் இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. அந்த பீர்ல அப்படி என்னடா இருக்கு? எதுக்குடா அதை குடிக்கிறீங்க? சந்தோஷத்துக்காக நீயும் ஒரு ரவுண்டு போட்டுருக்கலாம்ல. ஒத்து வாங்குவேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு நீங்க 2 பேரும் குடிச்சிட்டே இருந்தீங்க. அளவோட குடிச்சா கூட பரவாயில்லடா. மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு வாமிட் வேற பண்றீங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? இதுக்கு அவுட்டிங் போலான்னு சொன்னேன். ஏய் சாரி சாக்ஷி. என்ன சாரி? இப்படி கண்ட்ரோலே இல்லாம லிட்டரா குடிக்கிறதுக்கு இங்க எதுக்கு வரணும்? வீட்லயே குடிச்சிருக்கலாமே. ஏய் கோச்சுக்காரம்மா, குடியில தானே கண்ட்ரோல் இல்லாம இருந்தேன். உன்கிட்ட கண்ட்ரோல் தானே இருந்தேன். தப்பா ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா இல்ல உன்னை டச் பண்ணியிருப்பேனா? அதை பத்தி யோசி. ஆமாமா, பொண்ணுங்க இருக்கும்போது ஃபுல் போதையில இருந்தாலும் தப்பா நடந்துக்காம கண்ட்ரோல்ல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் எனக்கு தான் தெரியும். டேய், தியேட்டருக்கு போற, ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கூட்டிட்டு போகாம இங்க கொண்டு வந்து அடைச்சிட்டு நீங்க மட்டும் குடிச்சிட்டு இனிமே எங்கேயாவது கூப்பிட்டு பாரு, அப்ப தெரியும். சரி விடுறி, டென்ஷன் ஆகாத. ஷாம் தான் பாட்டி கொடுக்குறான் வாடான்னு சொன்னான், அதுக்காக தானே வந்தோம். மச்சான் நீ சொல்றா, உன் பிளான்லாம் இப்போ என்ன கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு? ஏய் எதடா கேட்குறேன்? அதான்டா பிரபாகர்னு ஒரு லூசு பையன் மாட்டிருக்கான். அவன் மூலமா ஏதோ பெரிய அமௌண்ட் வரப்போகுதுன்னு சொன்னீங்க, அதுரா